சிதறி போன மாந்தரை சிநேகத்தால் மீட்டு சித்தத்தின்படி வாழும் சிந்தனையை ஊட்டி சின்னஞ்சிறு மந்தையை சீர்மிகு சீடராக்க வந்த செம்மறியாம் நம் இயேசுவின் திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலே இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய திருச்சபையினுடைய ஆயர் பெருமான், என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் ஐசக் பெர்னாண்டஸ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறாரு, இங்கிருந்து சொல்ற நன்றி அவருக்கு போய் சேர்ந்தோம் நான் நம்புறேன். அதே போன்று மிக சிறப்பான பணிகளை ஆயரோடும் குருசேகரத்தோடும் இணைந்து செய்து கொண்டிருக்கின்ற குருசேகரத்துடைய செயல அன்புக்குரிய சகோதரர் திருவாளர் சாம் சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருசேகரத்துடைய பொருளாளர் அன்புக்குரிய ஐயா திருமதி வில்சன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஏனையோர் நெஞ்சத்தில் இருக்கின்ற ஏனையோர் இங்கே நண்பு அண்ணன்மார்களும் அக்காமார்களும் இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்வதற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு டிசைபிள்ஷிப். கம் அண்ட் see, go and tell. சீடத்துவம், வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானம் செய்வதற்கு என்று அழைக்கிறோம். சீடத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம பல நேரத்தில் இந்த தலைப்பை கேட்டிருக்கோம், சீடத்துவத்தை குறித்து தியானம் செய்திருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு சீடத்துவத்தை குறித்ததான ஒரு புதிய சிந்தனை உங்களுக்கு சொல்லி அனுப்ப இன்றைக்கு கடவுள் விரும்புகிறார் என்று விசுவாசிக்கிறேன். உண்மையான சீடத்துவம் என்பது இயேசுவை தனிப்பட்ட முறையில் அனுபவிப்பதில் தொடங்கி அதை பிறரோடு பகிர்வதில் நிறைவடை அடைகிறது. The personal experience with Jesus. இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் வரணும். சீடத்துவம் என்ன? இயேசுவோடு கூட நமக்கு ஏற்படுகிற ஒரு தனிப்பட்ட அனுபவம், the personal experience. அது நம்மிடையே தொடங்கி, சீடத்துவம் என்பது நம்மிடத்தில் தொடங்கி அதை பிறரோடு பகிர்கிற பொழுதுதான் அந்த சீடத்துவம் என்பதற்கான பொருளே நிறைவு அடைகிறது. நான் சீடன் என்று சொல்லிக் கொள்வது என்னோடு நின்று விடுகிற காரியம். இன்னொரு மனுஷனுக்கு போய் நான் ஆண்டவருடைய சித்தத்தை சொல்லுவது, கடவுள் எனக்காக வைத்திருக்கிற அர்ப்பணியை நான் செய்வது, அங்கேதான் ஒரு சீடனுக்குரிய பொருளானது நிறைவடைகிறதாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக தேடல் என்ன? நம்ம எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? நாம் இயேசுவிடம் வெறும் உலக நன்மைகளை தேடுகிறோமா, அல்லது அவரோடு வாழும் வாழ்வை தேடுகிறோம்? இது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய நோக்கத்தை சோதித்தறிகிற ஒரு கேள்வியாக நான் பார்க்கின்றேன். இயேசுவை தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பவர்கள் சீடர்கள் அல்ல, அவரோடு தங்கி இருப்பவர்களே சீடர். தூரமா நின்று இயேசுவை பார்த்துட்டு அப்படியே போறவங்க இல்ல சீடர்கள், அவரோடு ஒவ்வொரு நாளும் தங்கி இருக்கிறவர்கள். நீங்க கேட்கலாம், ஐயரே அன்னைக்கு இயேசுவோடு இருந்தவங்க தங்கி இருந்தாங்க, நாங்க எப்படி தங்கி இருப்பது இயேசுவோடு? அப்படி தங்கி இருந்தால் தானே அது சீடத்துவம் என்று சொல்லுகிறீர்கள். நான் எப்படி தங்கி இருக்க முடியும்? அப்படி தங்கி இருக்கிற அனுபவம் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்கலாம் தானே? மிக சுலபமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுது. இயேசுவோடு தங்கியிருத்தல் என்று சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம தரித்திருப்பது. சங்கீதக்காரர் அழகா தொடங்குறாரு தன்னுடைய சங்கீதத்தை. இரவு பகலோடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமானு எழுதுறார். அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேத வசனத்துல நம்ம தங்கி இருப்பது, கர்த்தருடைய வசனத்தோடு, வசனம் தான் ஆண்டவர் இல்லையா? கடவுள் வசனமா இருக்கிறாரு இப்போ நம்ம கரங்களில், அப்படித்தானே? இப்ப அந்த வசனத்தோடு கூட நம்ம தங்கி இருப்பது. இரண்டாவது, செபத்துல தங்கி இருக்கிறது. அதிக நேரமா செபிக்க முயற்சி செய்வது, அதிக நேரமா வேதாகமத்தை படிக்கிறதுக்கு முயற்சி செய்வது. நிறைய படிக்கிறோம், நிறைய இந்த யூடியூப் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்போ கொஞ்சமா அதெல்லாம் குறைத்து கொண்டு ஆண்டவரோடு தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள வரணும்னா கொஞ்சம் அதிகரிக்கணும். பைபிள் படிக்கிறத
கொஞ்சம் அதிகரிக்கணும் செபிக்கிறத. அதுதான் ஆண்டவரோடு தங்கி இருக்கிற ஒரு அனுபவம். கடைசியா உச்சபட்சமா ஆண்டவரோடு தங்கி இருப்பது என்று சொல்லுகிற ஒன்று ஆண்டவருடைய சமபக்தி என்று அழைக்கப்படுகிற திருமணத்திலே நாம் பங்கு பெறுவதாக அது இருக்கின்றது. இதுல இரண்டாவது நிலை அறிவிப்பு செய்வதாக நாம் பார்க்கின்றோம். இது இன்றைக்கு ஒரு கடமை போன்று காணப்படுகிறது. அது உள்ளத்திலிருந்து பொங்கி வடிகிற ஒரு அனுபவமா இருக்கணும். நான் இயேசுவை ருசித்தேன், நீயும் வந்து பாரு என்று ஒரு அறைகூவல் விடுக்கின்ற ஒரு நேரமாக இது இருக்கிறத நான் பார்க்கிறேன். இங்கே படிக்கப்பட்ட வேத பகுதிகளில் நற்செய்தி பாடம் தான் உங்களுக்கு இன்றைக்கு அருளுரைக்கு என்று நான் எடுத்திருக்கிறேன். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்துல 39 துவங்கி 42 வசனங்கள் முடியிருக்கிற பகுதியை தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணுவோம். ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த யோவான் நற்செய்தியாளர் இருக்கிறார் அல்லவா, இவர் மற்ற 3 நற்செய்தியாளர்களிடத்திலிருந்து முற்றிலுமா வேறுபட்டு காணப்படுகிறது நான் பார்க்கிறேன். முதல் 3 நற்செய்தியாளர்களை நம்ம என்ன சொல்லுவோம், சினாப்டிக் காஸ்பல் சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஒரே மாதிரி எழுதுவாங்க. ஆனா இந்த 4வது நற்செய்தியாளர் இவர் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒரு எழுதுகிறது நான் பார்க்கிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசுடைய சீடர்களை அழைக்கின்ற அந்த முறைகள் இருக்கிறது அல்லவா. இயேசுடைய முதல் சீடர்கள் எல்லாம் கர்த்தர் அழைத்தார் என்று வேதாகமத்தில் படிக்கிறோம் இல்லையா. அத முதல் 3 நற்செய்திகளில வெறும் அழைப்பாக அல்லது வலைகளை விட்டு பின் சென்றார்கள் என்று வரலாற்று நிகழ்வாக மாத்திரம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனா யோவான் நற்செய்தியாளர் கொஞ்சம் வித்தியாசமா அவர் பதிவு செய்து பார்க்கிறேன். எங்க வீட்டுல படிச்சு பாருங்க, சீடர்களை அழைக்கிற அந்த நிகழ்வை பாத்தீங்கன்னா வலைகளை பின்னிருப்பாங்க, வீடு பிடிச்சிருப்பாங்க, அப்பைய பின்னால வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு செய்தி பதிவு செய்து கொண்டிருக்க. ஆனா இவரு கொஞ்சம் வித்தியாசமா அழைக்கின்ற ஒரு அழைப்பை யோவான் நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்து என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஆழமான ஆன்மீக தேடலின் பயணமா அதை விவரித்து சொல்லுகிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா அது இருக்கணும் அப்படி என்பது போல அவர் விவரிக்கின்றார். பாருங்க, முதல்ல அவர்கள் இயேசுவண்டையில் வருகிற பொழுது கமன் சி என்று அவர் இயேசு சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் அங்கே தன்னை பார்க்க வருகிற இடத்துல நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ற எந்த முகவரியும் கொடுக்கவில்லை. இப்படித்தானே இதன் அட்ரஸ் கொடுத்தார, எந்த முகவரியும் கொடுக்கவில்லை. இயேசுவிடம் தங்குமிடம் என்று எங்க இருக்கிறது என்று கூட சீடர்களுக்கு அவர் சொல்லவில்லை. ஒருவேளை அவங்க கேட்டாங்க, ஆனா என்ன பண்ணல இயேசுவானவர் அங்கே அவர்களுக்கு சொல்லவில்லை. அப்படி சொல்லாததன் காரியம் என்ன, அவர்கள் ஒரு இயேசுவிடத்திலே ஒரு அனுபவம் பெற வேண்டும் என்பது இயேசுடைய மிகப்பெரிய ஆவலா இருந்திருக்கிறது. யூத மரபில ஒரு நபி என்கிறவர் தன்னுடைய சீடர்களுடைய தங்கி வாழ அவர் இருக்க வேண்டும். வெறும் அறிவை மாத்திரமல்ல, தன் வாழ்வையே அந்த சீடனுக்கு அந்த குருவானவர் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது யூத பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு. இப்ப இந்த பாரம்பரியத்தை இயேசுவானவர் எடுத்து கையாள முயற்சி செய்கிறார். இங்க சீடர்கள் இயேசுவனிடத்தில் வருகிறார்கள். அப்பொழுது அவர்களை நீங்க வந்து பாருங்க என்கிற ஒரு அழைப்பானது அவர்கள் தன்னோடு தங்கி ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. இன்னொன்று மிக முக்கியமானது, 10ஆம் மணி வேலை என்கிற அவரையும் இதுல பதிவு செய்திருக்கிறார்கள். யூத கணக்குப்படி அதுக்கு சரியா மாலை 4 மணி என்று சொல்லுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிய அந்த வரலாற்று தருணத்தினுடைய நேரத்தை அந்த சீடர் தன் வாழ்நாள் மறக்கவே கூடாதுன்றதுக்குதான் இங்க நற்செய்தியாளர் அந்த டைமை கூட மென்ஷன் பண்றாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, 1992 ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டு சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல, அவங்க ஒரு அனுபவத்தை சொல்லுகிற பொழுது, அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த நாள் நேரத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க, அவங்க லைஃப்ல அது மறக்க முடியாத ஒரு மார்க்கா இருக்கு. இப்போ இங்க இயேசுவண்டையில வருகிற சீடர்களுக்கும் அப்படி மறக்க முடியாத ஒரு முத்திரையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நற்செய்தியில் இந்த நேரத்தை கூட அவர் குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். புனித அகஸ்டின் என்று சொல்லப்படுகிறவர்
இந்த வந்துமார்கள் என்கிற இந்த வார்த்தையை எப்படி சொல்றாங்கன்னா, அவர்கள் இயேசுவோடு தங்கிய அந்த நாள் என்று சொல்லப்படுகிற ஒன்று ஒரு புதிய நாளின் தொடக்கம். இட் வாஸ் a new beginning. அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமா பார்க்கப்படுகிறது. வந்து பாருங்கள் என்று இயேசு சொல்லப்படுது. அவர் தங்களுக்கு இதய கண்களை திறந்து தெய்வீக மகிமை காணும்படி சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார். பாருங்க, ஒரு கடவுள் இங்கே ரொம்ப அற்புதத்தை செய்கிறார். நிறைய அற்புதங்களை செய்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். இங்க ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன பாருங்க, அவனுடைய ஆவிக்குரிய கண்ணால இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்றை கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். பாருங்க, இந்த சென்று அறிவியுங்கள் என்கிற வார்த்தையும் இருக்கிறது. நான் வேகமா முடிக்கணும் உங்களுக்கு. அந்த மாலை பொழுதுல இயேசுவோடு தங்கிய அந்த அனுபவம், யார் தங்கினாரு? யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? அந்திரேயா என்று சொல்லப்படுகிற ஒரு, இல்லையா? அவர் தான் இப்போ இயேசுவுக்கு முதல் சீடராக வரலாற்று பிரகாரம் இங்கே வருகிறார். ஆனா வழக்கத்துல இதற்கு முன்னாக இருக்கிற 3 நற்செய்திகளிலும் இப்படி அந்திரேயாவினுடைய முதல் காரியமானது வைக்கப்பட்டிருக்கார். அங்க வலைகளை பின்னிட்டு இருந்தாங்க, மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப போய் அவங்க கூட பேதுரு இருந்தாரு, அவங்களை கூட்டாங்க அப்படின்னு பொதுவாக எழுதப்பட்டிருக்கும். ஆனா இவர் எழுதுகிற பொழுது மாத்திரம்தான் ஒரு துல்லியமான ஒரு விவரத்தை இவர் குறித்து சொல்லுகின்றார். அந்திரேயாவை முதன்மையிலே வைக்கின்றார். அந்திரேயாவுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறார். ஜான் தி பேப்டிஸ்ட் முழுக்கு முனிவனுடைய சீடனாக இருந்தவர். இயேசுவை குறித்து அவர் போதித்த பொழுது அதிகமாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டு இங்கே இயேசுவை காண வருகிறார். இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய ஆண்டவர் என்ன வந்து பாருப்பான்னு சொல்றார். அப்ப அவங்க தங்குகிற ஒரு அனுபவத்தை அந்திரேயாவுக்கு இயேசுமானவர் கொடுக்கிறார். அப்போ அந்த அனுபவம் சும்மா கொடுக்கப்படவில்லை, அவரை சும்மா விடவில்லை. இயேசுவோடு தங்குற ஒரு அனுபவம் அவரை சும்மா விடல. அவர் உடனே புறப்பட்டு சென்று தன் சகோதரனாக சீமோனை சந்தித்து அங்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றார். ரொம்ப கவனமா படிக்கணும் இந்த பகுதியை. அவர் யாரை பாக்குறதுக்கு போனாரு? சும்மா சொல்லுங்க, பேசுங்க என்கிட்ட. யாரை பாக்குறதுக்கு போனாரு? யாருக்கிட்ட தங்குறதுக்கு போனாரு? இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க போனாரு, அவங்க கிட்ட தங்குறதுக்கு போனாரு. அப்படித்தானே? நீங்க எல்லாம் பேச மாட்டீங்களா? என் கிராமத்துல நான் பேசுவோம், நீங்க பேசணும். அவங்க தங்குறதுக்கு போனாரு. யார் இடத்துல தங்க போனாரு? இயேசுவண்டல தங்க போனார். யாரு பாக்குறது போனாரு? இயேசுவை பார்க்க போனார். இப்ப சீமோன் கிட்ட போய் என்னன்னு சொல்றாரு தெரியுமா? இயேசுவை பார்த்தேன்னு சொல்லல. ஆனா இங்க சொல்லுகிற பொழுது மாற்றி சொல்லுகிறார். யாரும் சொல்லுங்க பாப்போம். மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். கவனிக்க கவனிக்க கவனிக்க, ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்க ஆவிக்குரிய கண்ணை திறந்தாருன்னு சொன்னேன். அவங்க தெய்வீக மகிமையை இயேசுவை கிட்ட பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். ஃபிளஷ் ஜீசஸ பார்த்தும் அவங்க பார்க்கல. ஒருவேளை அவங்க தங்கிறது மாம்சமான இயேசுவோடு தங்கி இருக்கலாம். இந்த உலகத்துல மனிதனா வந்த இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன அந்த சாதாரண உலகத்துல காண்கிற மனிதனாக இருக்கிற அந்த ஒரு உருவத்தை பார்க்க போயிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரு இந்த உருவத்தை பார்க்கறதுக்கு போய் தான் ஓட்ட போட்டான் சொல்றோம்ல, நம்ம வழக்கமா சொல்றோம். இப்போ பார்க்கறதுக்கு அப்படி அவர் எப்படி இருப்பாரு? ஒருவேளை இயேசுவை பார்த்ததுல தெரியல, போய் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு போனவன் அங்கே வேறு ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான். அவன் வேற ஒன்றை பார்க்கறான், அங்க ஒரு டிவைன் ஒரு ரிவலேஷன் அவனுக்கு கிடைக்கிறது, தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கிறது. மேசியாவை இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 2026 வரைக்கும் யூதர்கள் வருவார் என்று அவர்கள் மேற்கு சுவர் என்று அழைக்கப்படுகிற அழுகின் சுவரிலே நெற்றியிலே புட்டி புட்டி இன்றைக்கும் அழுது கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் மேசியா வர வேண்டும் என்று இன்னைக்கும். ஆனால் அன்றைக்கே மேசியா வந்துவிட்டார் என்கிற மிகப்பெரிய செய்தியை அறிந்து கொண்டவன் முதலிலே அந்திரேய மாத்திரம் தான். அதனாலதான் இந்த அந்திரேயருக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை இங்கே 4வது நற்செய்தியாளர் கொடுப்பதை நான் பார்க்கின்றேன். இந்த அந்திரேயுடைய செயலை விவரிக்கிற பொழுது ஜான் கால்வின் எப்படி விவரிக்கிறார் சொன்னால், விசுவாசத்தின் இயல்பு என்னவென்று சொன்னால், நமக்கு கிடைத்த ஒளியை நமக்குள்ளே மறைத்து வைத்து விட முடியாது. நம்ம என்ன செய்வோம்? ஒளியை பெற்றவங்க
அதை மற்றவர்களுக்கு பரப்பியே தீர வேண்டும். அதுதான் இங்க அந்திரேயுடைய வாழ்வில் நடந்தது என்று சொல்லி ஜான் கால்வின் என்று சொல்லப்படுகிற கத்தோலிக்க மாணவன் இப்படி சொல்லுகிறார். வில்லியம் மார்கில் என்று சொல்லப்படுகிற இறையிலான கிறிஸ்துவ வரலாற்றிலேயே அந்திரேயா மிகப்பெரிய காரியத்தை செய்தார் அப்படி என்று பதிவு செய்யறார். ஒருவேளை அவர் ஒரு பெரிய பிரசங்கத்தெல்லாம் அங்க செய்யல. யாரு? அந்திரேய பெரிய பிரசங்கத்தெல்லாம் செய்யலையா? ஆனா உலகத்தையே ஒழுங்கிய பேதுருவை இயேசுவர்கிட்ட கூட்டி வந்தவர் இந்த அந்திரேயா தான். நன்றாக கவனிக்க வேண்டும். சில நேரத்துல நம்ம பெருசா பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பெருசா ஆராதனை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க சாதாரணமா செய்யற ஒரு காரியத்துல பரலோகத்தினுடைய மிகப்பெரிய நோக்கமே நிறைவேறுகிறது. இங்க ஒரு சாதாரணமா இங்க அந்திரேயா செய்த ஒரு காரியம் அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லி அவங்க சகோதரனை கூட்டிட்டு வராரு, வாங்க ஜீசஸ பார்க்கலாம், மேசியாவை நாங்க பார்த்துட்டோம்னு சொல்லி அவரை அழைத்து வருகிறார். அது ஒன்று, அந்த ஒரு காரியம்தான் உலக வரலாற்றை மாற்றி போட்டோம். திருச்சபை வரலாற்றை மாற்றி இருக்கிறது. நீங்க நம்ம திருச்சபையுடைய முதல் பேராயராக நம்ம யார பார்க்கிறோம்? பேதுருவானவரை தான் பார்க்கிறோம், இல்லையா? ஆமா இல்லையா? தெரியுமா தெரியாதா? நம்ம திருச்சபையுடைய முதல் பேராயராக பேதுரு. அப்போ அவர் முதன்மையாக வருவதற்கு முதல் படிக்கட்டாக இங்கே ஒருவர் காணப்படுகிறார். அவருடைய பெயர் தான் அந்திரேயா. அப்ப என்ன சொல்றாரு? பேதுரு இயேசுவிடம் கூட்டி வந்ததுதான் இது பெரிய வேலையை அவர் செய்கிறார். சிறைக்கு பின்னால இருந்து பணியாற்றுறதுதான் சீடத்தோடு முடிவு செய்கிறார். இங்க வெளியே பாருங்க, நிறைய பேரு களத்துக்கே வரமாட்டாங்க, ஆனா கர்த்தருடைய பணியை சிறப்பா செய்து கொண்டிருப்பார்கள். கொடுத்து ஊழியம் செய்வது கூட பெரிய ஊழியம், வந்து செய்வது பெரிய ஊழியம். இதுல எதனா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில இருக்கிறதான ஒரு அனுபவம் தான் உங்களை அப்படி மாற்றி அமைக்கும். 3 பாயிண்ட்ல அருளுரை முடிக்க ஆசைப்படுறேன். முதலாவது, இந்த பேசேஜ் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, கிறிஸ்டானிட்டி பத்தி பேசுகிறது, கிறிஸ்தியலை குறித்து பேசுகிறது. இந்த கிறிஸ்தியல் என்னத்தை சொல்லுகிறது? மேசியா அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. அந்திரேயா இயேசுவை ரவி என்று அழைக்க தேட தொடங்குகிறார். என்ன அட்ரஸ் பண்றார்? ஜீசஸ ரவி என்று அழைக்க தொடங்குகிறார். ஆனால் இயேசுவோடு தங்கிவிட்டு வெளியே வருகிற பொழுது அவர் இயேசுவை மேசியா என்று அறிந்து அவர் மேசியா என்று அறிவிப்பு செய்கிறார். அபிஷேகம் செய்யப்பட்டவருங்க, அவர் கிறிஸ்து என்று அறிவிப்பு செய்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல மேசியாவுடைய அடையாளம் கிறிஸ்டானிட்டியா கிறிஸ்தியனா இங்க வெளிப்படுகிறத நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இது ஒரு உடன் பிறந்த உறவும் நற்செய்தி பணியும் என்று சொல்ல தோன்றுகிறது. இட் வாஸ் தி ரிலேஷனல் இவாஞ்சலிசம். இவாஞ்சலிசம் நிறைய கேட்டிருப்பீங்கல்ல, இது வந்து ரிலேஷனல் இவாஞ்சலிசம். ரிலேஷன் சொந்தக்காரு, சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்ற ஒரு சுவிசேஷம். சிம்பிளா சொல்லணும்னா, சொந்தக்காரர்கிட்ட போய் சுவிசேஷம்னா நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல வந்தது எங்க, யாருன்னே தெரியாத இடத்துல போய் சொல்லுவது, வடக்க போய் சொல்லுவது, அப்படித்தானே? நம்ம காலகாலமா இப்படிதானே நம்முடைய மிஷன்ஸ் அப்படிதான் அமைத்து வைத்திருக்கு. ஆனா இங்க ஒரு இவாஞ்சலிசம் மெத்தட அந்திரேயா நமக்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். என்ன மெத்தட்னு பார்த்தா ரிலேஷனல் இவாஞ்சலிசம். இங்கே சீடத்துவம் என்பது இயேசுவை ஒரு நல்ல போதகர் என்ற நிலையிலிருந்து என் ரட்சகர் என்கிற இறையில் முதிர்ச்சிக்கு அழைத்து வருகிறது. நல்ல கவனிங்க, அவங்க எல்லாம் நல்ல போதகர் அழைக்கிறாங்க இயேசு, அப்படிதானே? இவ எப்படி மாத்துறாரு பாருங்க, அவரை என்னுடைய ரட்சகர் என்கிற இறையில் முதிர்ச்சி அடைகிறத பார்க்கிறோம். என் ஆண்டவர் என்கிற இறையில் முதிர்ச்சி இங்கே பதிவு செய்யப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அறிமுகம் இல்லாதவரிடத்துல தொடங்குறது இல்ல நற்செய்தி. நம் சொந்த குடும்பத்துல, நம்ம சொந்த ரத்தங்களோடு நாம் தொடங்க வேண்டும். அந்திரேயா செய்த முதல் காரியம் தன் சகோதரன் சீமோனை இயேசுவுடன் அழைத்து வந்தான். அல்ல பாருங்க,
ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இது. ஆக்சுவலி யாருன்னே தெரியாத நபரிடத்தில் போய் ஊழியம் செய்து விடலாம். ஆனா குடும்பத்துல உங்களை யாருன்னு உங்க வீட்டுல போறது உங்க அண்ணனுக்கு தான் தெரியும், உங்க சகோதரி தங்கச்சிக்கு தான் தெரியும், அக்காவுக்கு தான் தெரியும், மாமாவுக்கு தான் தெரியும், சித்தப்பாவுக்கு தான் தெரியும், பெரியப்பாவுக்கு தான் தெரியும் நம்ம யாரு. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அந்த ஒரு சவாலை வைக்கிறார். என்ன சவாலு? இந்த ரிலேஷனல் ரிவாஞ்சலிசத்துல செய்யுங்க. உங்க வீட்டுல போய் சுவிசேஷம் சொல்லுங்க. இன்னும் நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கு இன்னும் இயேசு மேசியா என்கிற ரகசியம் சொல்லாமல் இருக்கிறோம். அவர் ரட்சகர் என்கிற செய்தி சொல்லாமல் இருக்கிறோம். அவர் ஆண்டவர் என்கிற சொல்லி செய்தியை சொல்லாமல் இருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய காரியமாக இங்கே அந்திரேயா செய்வதை பார்க்கிறேன். மூன்றாவது, டிரான்ஸ்பர்மேஷனல் டிசைபிள்ஷிப், மறுரூபமாக்குற ஒரு சீடத்துவத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். இயேசு சீமோனை பார்த்த உடனே, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் அப்படின்னு சொல்ல. கேபானா உங்களுக்கு தெரியும், பாறைன்னு. இயேசு மனிதர்களை அவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்று பார்க்கறது இல்லை. கவனிக்க நம்ம எல்லாம் பக்கத்துல பாத்துறோம். பக்கத்துல பாருங்க, எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம். எந்த தோற்றத்துல இருக்கிறாரு, எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, அதை வச்சுதான் நம்ம பேசவே ஆரம்பிப்போம். அலங்கோலமான ஒரு உடையில ஒரு உட்கார்ந்து கொண்டிருந்தா, அழுக்கு துணியோடு ஒரு உட்கார்ந்து கொண்டிருந்தா, கிழிந்த உடையில ஒரு உட்கார்ந்து கொண்டிருந்தா, உடனே வாய் விட்டு பேசி சிரித்து விடுவோமா? வாயவே திறக்க மாட்டோம். அப்படிதான நிலைகள் இன்னைக்கு இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா இப்படி இல்லைன்னா இப்படி என்ன சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நம்ம அப்படி ஆள் பார்த்து ஆடை பார்த்து பேசுவோம், அப்படித்தானே? ஆனா இங்க இயேசுவானவர் ரொம்ப அழகா நம்ம எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கிறதே இல்லை. அவங்க எல்லாம் மீனவர்கள் அல்லவா, அவங்க எந்த கோலத்துல வந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இயேசு அவங்களை எப்படியா பார்த்திருக்கிறார்கள் பார்க்கிற பொழுது ரொம்ப அற்புதமாக இந்த காட்சி இருக்கிறது. இயேசு அவர்களோட தம்மோடு இணையும் போது அவர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதா பார்க்கிறார். ரொம்ப முக்கியப்படும். நீங்க எப்படி இருக்கிறீங்க இயேசுவுக்கு முக்கியம் இல்லையா? நீங்க இயேசு கிட்ட வந்து நின்றுட்டீங்கன்னா, இணைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க எப்படி மாற போறீங்கன்றத அவர் பார்ப்பாரு. அல்லேலூயா. பாருங்க, அவர் எப்படியா மாத்துறாருன்னா, ஒரு ஃபியூச்சர் பொட்டன்ஷியலிட்டியோட கடவுள் நம்மள பார்க்கிறார். சாதாரண மீனவனை கூட திருச்செவின் தூணா மாத்திர ஒரு அபிஷேகத்தைக்கு கொண்டு வருகிறார். சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிறவங்களே நம்ம உங்களை என்னையும் அவரு இந்த திருச்சபை தூண்களா பார்க்கிறார். இந்த உலகம் நம்மளை வேற விதமா பார்க்கலாம். ஆனா கடவுள் பார்க்கிற விதமே வேற என்பதை இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் டிசைபிள்ஷிப், மறுரூபப்படுத்துகிற சீடத்துவம் நமக்கு எடுத்துரைக்கிறதாக நான் பார்க்கிறேன். இங்கே இயேசு சீமோனுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டுவதன் மூலமா அவனுடைய சுபாவம் மாறப்போது என்கிறத முன்னவே அறிவிக்கின்றார். நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறது மணல் போல அலைப்பாயும் குணமுடைய சீமோன் கிறிஸ்துவின் கிருபையிலான பாறை போல உறுதியான விசுவாசம் உள்ளவனா மாற்றப்படுகிற ஒரு காட்சி மிக அழகாக இருக்கு. நான் முடிச்சது. இன்றைய செய்தி நமக்கு வைக்கும் சவால் என்ன என்று பார்க்கிற பொழுது, நாம் இயேசுவிடம் வந்து பார்த்து விட்டோமா? இயேசுவோடு இங்கே அவரை பார்க்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? என்றொன்று அவரோடு தங்குகிற அனுபவத்தை நாம் பெறுகிறோமா? அவருடைய அன்பை நாம் ருசித்து விட்டோமா? அப்படின்னா நம்முடைய அடுத்த படிநிலை ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் நான் கேட்டேன்னா கை தூக்கிடுவோம். இல்ல இயேசுவை பார்த்துட்டீங்களா கை தூக்கிடுவோம், தங்கிட்டீங்களா கை தூக்கிடுவோம். அப்புறமா ரொம்ப முக்கியமானது, அவருடைய அன்பை ருசித்து விட்டீங்களா அப்ப நம்ம கை தூக்கிடுவோம். ஆனா மிக முக்கியமானது அடுத்த படிநிலை தான் மிக முக்கியமானது. சென்று அறிவிப்பது. வந்து பார்ப்பது ஈஸி, வார வாரம் தானே வர ஐயா, இயேசுவை பார்த்து கொண்டே தானே இருக்கிறேன், ரொம்ப ஈஸி. ஆனால் சென்று அறிவிக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இங்கே இருக்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துல விசுவாசத்துல பின்வாங்கி இருக்கிற இன்னும் நிறைய சீமோன்கள் இருக்கிறாங்க. அவங்களை தேட வேண்டிய பணி நமக்கு இருக்கிறது.
அன்றைக்கு அந்திரேயா அவங்க வீட்டுல போய் சீமோனை தேடத்து போல இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு நிறைய சீமோன்களை தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்களுக்கு மேசியாவை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி சொல்லுவது வழியா அவங்க கிறிஸ்துவ அண்டையில வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அலைப்பாயும் சீமோன்களை பாறையாக மாற்ற இயேசு இன்றும் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தம் பண்ணுங்க, அவரை பாருங்க, அவரை அறிவிங்க. இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பெரிய காரியம் எதுவாக இருக்கிறது. அப்படி செய்ய கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.